சிகரமான ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன். இந்த மாதத்தின் ஆரம்பமே உங்களுடைய ராசி அதிபதி பிளஸ் ருணாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி போட்டிக்கின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று தனாதிபதி பஞ்சமாதிபதியுடன் இணைந்து இருப்பது உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் 7ஆம் பாவத்தில் உங்களுடைய சுகாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியும் இணைந்து அமர்கிறார். கணவன் மனைவியிடையே சிறு உரசல்கள் ஏற்படலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கூடுமானவரை மிதுன ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தார்களை அனுசரித்து செல்லுங்கள், உங்கள் வாழ்வு வளம் பெறும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொலை தூரத்திலிருந்து சில நல்ல செய்திகள் உங்கள் வீடு தேடி வரும். தொழில் துறையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொழில் சிறப்பதற்காக மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சில இடங்களில் வேலை செய்பவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. தாங்கள் நினைத்த இடத்திற்கு உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உடைய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதே நேரம் குழந்தைகள் மூலம் சிறு கடன் படக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது. பூர்வீக சொத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தலைதூக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து செல்லலாம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஏற்ற மாதமாக அமைகிறது. தங்கள் ஊர் அருகிலோ அல்லது தங்கள் ஊரில் உள்ள சயன பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். சயன பெருமாளை வழிபாடு செய்தால், சயன கோலத்தில் உள்ள பெருமாளை வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசி. ஆகவே இந்த மாதம் அடுத்த மாதம் உங்களுக்கு சில தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தட்பவெப்ப நிலைகள் ஒற்று வராத சீசன். உடல்நிலையில் சற்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அடிவயிற்றில் அல்லது இனவிருத்தி உறுப்பு நீர்த்தாரையில் சிலருக்கு சிறு பிரச்சனைகளில் வாய்ப்பு இருக்கிறது. சிறு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு இந்த குளிர்காலத்திலும் நீர்க்கடுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. ஆக எல்லாமுள்ள இறைவனின் திருவருளால் தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி நடை போடும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.